தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையோடு நேற்றைய முன்தினம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நேற்று ஆளுநர் உரை மீது விவாதம் நடைபெற்றது. இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். இதனிடையே சட்டப்பேரவையில் 2 அரசினர் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. முதலாவது தீர்மானத்தில் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட உள்ளது. மேலும் தவிர்க்க இயலாத காரணங்களால் மக்கள் தொகையின் அடிப்படையில் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தற்போது மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மாநிலங்களுக்கு இடையே எந்த விதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தொடர்ந்து இருக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு தீர்மானத்தில் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற கோட்பாடு மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்கள் பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்தே நடத்தப்படுவதாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்த கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வரவுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.